வணக்கம் நண்பர்களே! எப்படி இருக்கீங்க? வெல்கம் டூ வி சமையல். வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரெட் சிக்கன் டிக்கா ரோல் செய்யலாம். இது செய்றது ரொம்ப சுலபம். இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இந்த யம்மியான பிரெட் ரோல் நீங்களும் சுலபமா செய்ய முடியும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்து இந்த மாரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப சின்ன பீஸா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வேகறப்போ நல்லாயிருக்கும். பிரெட்ல போட்டு ரோல் பண்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் ரொம்ப சின்ன பீஸ். இது கூட அரை லெமனோட ஜூஸு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், கஸ்தூரி மெத்தி நல்லா தேய்ச்சு இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஃபுல்லா அப்ளை ஆகணும். இந்த கஸ்தூரி மெத்தி போட்டிங்கன்னா அந்த மனம் சூப்பரா இருக்கும். அதுக்கோசரம் தான் கஸ்தூரி மெத்தி போடுறது. கண்டிப்பா அத போட்டுக்கங்க. இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க சிக்கன அந்த மசாலால. 1/2 மணி நேரம் கழிச்சோனே இந்த மாரி ஒரு பேன் எடுத்து, பேன்ல லைட்டா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி சேலோ ஃப்ரை பண்ண போறோம். இத அப்படியே பிளேஸ் பண்ணிக்கங்க. சிக்கன பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு சைட் பை சைடா வேக விடலாம். இந்த மாரி ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா, ஆலிவ் ஆயில் அதில போட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது ஆப்ஷனல். இந்த ஆலிவ் ஆயில் இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா, அதனோட ஸ்மெல் சூப்பரா இருக்கும் சிக்கன்ல. இந்த மாரி ஒவ்வொரு சைடும் ஃபோர்க்க வச்சு நல்லா திருப்பி விட்டுக்குங்க. இப்ப பாருங்க நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி வெந்துருச்சு. அதுக்குள்ள சிக்கன் வேகறதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ, அது இட்லி பாத்திரத்தில வச்சு நல்லா வேக விட்டுக்குங்க. நீங்க அந்த சைடெல்லாம் கட் பண்ணி விட்டு வேக வச்சுக்கங்க. அப்புறம் பிரெட்ட எடுத்து இந்த மாரி நல்லா பூரிக்கட்டையில வச்சு நல்லா தேய்ச்சு, அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன சின்ன சின்னதா வெட்டி, இந்த மாரி மிடில்ல வச்சுக்கங்க. இது மேல உங்களுக்கு என்ன சாஸ் வேணுமோ அத ஊத்திக்கலாம். நான் இப்ப இதுக்கு வந்து ஒரு ரோலுக்கு வந்து கெட்சப்பும், ஒரு ரோலுக்கு வந்தும் மயோனைஸும் ஊத்தப் போறோம். இந்த மாரி நீங்க மாத்தி மாத்தி இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோனே இந்த மாரி டூத் பிக் வச்சு லாக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த இதுக்கு வந்து நம்ம மயோனைஸ் ஊத்துவோம். இதையும் அதே மாரி ரோல் பண்ணிட்டு, டூத் பிக் வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். அப்பத்தான் வந்து பொரிக்கிறப்ப பிரியாது. உங்களுக்கு நல்லாருக்கும். இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, ஒரு பேன்ல ஒரு 200 எம்எல் எண்ணெய் ஊத்தி, லைட்டா சூடானோனையும் இந்த மாரி போட்டு பொரிய விடுங்க. ஒவ்வொரு பக்கமும் ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம், 1 நிமிஷம் அந்த மாரி பொரிய விட்டு மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க. நம்மளுக்கு இப்போ சூப்பரான யம்மியான நம்ம திக்கா பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.